ப்ரொஃபசர் நான் உட்காரலாமா? உட்காரு. தேங்க்யூ. நான் காலையில ரெடி ஆயிட்டேன் ப்ரொஃபசர். இன்னைக்கு என்ன பாடம்? இந்த புக்ல 3ஆம் பக்கத்தை எடு. 1 2 3 எத்தனை ப்ரொஃபசர்? அதுல இருக்கிறத 200 தடவை படி. 200 தடவை? ஆமா. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கேளிலொழுகும். இதை ஏன் 200 தடவை படிக்க சொல்றாரு? ஓ, ஒருவேளை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். நம்ம சரித்திரத்தை நினைச்சு பார்க்கலாம். என்ன பாட்டுங்க? அந்த பாட்டுதே. கள்ளி. ஐயா அடங்கவே மாட்டியா ஐயா? ஊஞ்சல தொடக்க சொன்னா என் காலைய தொடக்க சொன்ன. நான் இல்லைன்னா இந்த வீட்டுல எந்த வேலையும் நடக்காத. ஓடி போய் வேலையை பாருங்கிறல்ல. அப்புறமா வாடி. பாத்துட்டீங்களா? பார்த்து தொலைச்சிட்டயா? இன்னைக்கு பேப்பரை பாத்துட்டீங்களான்னு கேட்டேன். ஐயோ, பெருசு கேள்வி கேட்கும் போல இருக்க. என்ன ஆச்சு? வழக்கம் போல இந்த வருஷமும் ஃபெயில் ஆயிட்டேன். பாஸ் ஆனாதான் ஏன் வருத்தப்பட்டா? ஃபெயில் ஆனதுக்கு ஏன் வருத்தப்படுற? படிப்பு தான் முக்கியம்னு இந்த ஊர் சமுதாயத்தை மீறி படிச்சியல்ல. இப்ப தெரியுதா ஐயா உங்க அருமை? நான் செஞ்சது தப்பு தான். அதுக்கான தண்டனையா இந்த ஊரை விட்டே போயிடலான்னு இருக்கு. என்னது? நடந்ததுக்கு பரிகாரம் தேடாம இந்த ஊரை விட்டு போறேன்னு சொல்றீங்களா? அது உங்களுக்கு கோலத்தனமா தெரியல? அதுக்காக நடக்கிற காட்டு முறை எடுத்தா வீரம் நினைச்சிட்டு இருக்குது. முட்டாள்தனம் இல்லைங்களா ஐயா? அந்த காட்டு மிராண்டி பய கூட்டத்துல உங்க அப்பனும் ஒருத்தன் தாங்கிறத மறந்துடாத ஐயா. அப்படி பார்த்தா அதுல நானும் தாங்க ஒருத்தன். ஆனா அதை நினைச்சு பெருமைப்பட முடியலைங்க ஐயா. வாங்கய்யா, எல்லாரும் வாங்கய்யா, வந்து படிங்கய்யா. எவன் வருவான்? எல்லாம் மெதுவா தான் நடக்கும். மெதுவானா? எம்புட்டு மெதுவாங்க ஐயா? ஐயா அதுக்குள்ள நான் செத்துருவோம் போல ஐயா. புரியுதுல்ல? நான் போறேன். போறேன்னு சொல்லாதய்யா, போயிட்டு வரேன்னு சொல்லு. அந்த நம்பிக்கை தான் வீட்டுல உள்ளவங்களுக்கு முக்கியம். கணக்கு அங்க எனக்கு தெரியாம எவ்வளவு கணக்கு பண்ணிட்டு இருக்க? கூப்பிடுறது காதுல விடல. விழுது சொல்லுங்க. வாயா, இவரே எங்கேயோ ஏதோ படிக்க போறாரோ. இனிமே இங்க இருக்க மாட்டாரோ. அவருக்கு ஏதாவது டிக்கெட் பாரு அனுப்பிச்சு விட்டுரும். செம்ம டிக்கெட் ஒண்ணு இருந்ததுயா, அதுதான் இன்னைக்கு நீங்க பையன் கட்ட போறோம். அதை நேத்தே அனுப்பிச்சியா? பஸ் டிக்கெட்ட சொன்னையா? டிக்கெட்டா? சென்னைக்கு போய் நல்லா படிச்சு 10வது பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களையும் கூட்டு போறையா. இந்த ஊரை விட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன். நீ போப்பா. அப்போ நான் ஐயா நீங்க போகிறதுக்கு முன்னாடி உங்க ஞாபகமா இந்த அப்பாவுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகையா. ஐயா உங்களுக்கு என் உயிரை கொடுக்க முடியாது. இதை தரையா. உலகம் பிறந்தது ஹாய் எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, இந்த கடையும் இருப்பது எனக்காக. ஹாய் பாஸ். இது பாஸா? நான் இல்ல பாஸ், நீ தான் பாஸ். என் மண்டையில நிறைய இருக்குது, உன் மண்டையில தான் ஒண்ணுமே இல்ல. ஓகே ஓகே, ஒன் ஹெல்ப். என்னது? இங்க 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஸ்கூல் எது இருக்கா? நான் என்ன போஸ்ட்மேனா வரவும் போறவனுக்கெல்லாம் வழி சொல்றதுக்கு? காலங்காத்தால கடுப்பேத்தாத போயா. யோ என்ன அது டீல ஈ செத்து கிடக்கு? பாஸ் எத்தனை ஈ செத்து கிடக்கு? ஒரு ஈ தான். அப்போ அது டீ. 2 ஈ இருந்தா அது காஃபி. புரியல இல்ல? என்னையா நீ காலங்காத்தால தத்துவம் பேசி நிக்கிற? வெயிட் அண்ட் சி. டி இ ஏ டி சி ஓ எஃப் எஃப் இ இ காஃபி. டீல எத்தனை ஈ இருக்கு? ஒரு ஈ இருக்குது. ஒரு ஈ. காஃபில எத்தனை ஈ இருக்கு? 2. 1 2. தெய்வமே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நீங்க இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் தானே? பார்த்தாலே தெரியுது. தலை பூரா ஒரே மூளை தான், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் ஆண்டவன் மூளையை உங்களுக்கு கொடுத்துட்டு முடிய அவன் எடுத்துக்கினான். சொல்லுங்க பாஸ். இங்க 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஸ்கூலு பாஸ். அங்க ஒருத்தர் வராரு பாருங்க. ஆமா. அவர்கிட்ட நீங்க போங்க. நீங்க போக வேண்டிய இடத்துக்கு அவரே கூட்டிட்டு போயிடுவார்.
உங்களுக்கு மூஞ்சி எல்லாம் முடியா இருக்கு, எனக்கு முடியே இல்லாம இருக்கு. ஹாய் சார், ஆர் யூ ப்ரொஃபசர்? நீங்க வெளியூரா? யா என்ன வேணும் உங்களுக்கு? சார், 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஸ்கூல் தேடிட்டு இருக்கேன் சார். ஏன்? நான் படிக்கணும். நீங்களா? எஸ். படிக்கணுமா? யா. நான் இருக்கேன், வாங்க. ஓ காட். உட்காரு, உட்காரு. கேரி ஆன் சார். சலோ. ஹிந்தி வேறயா? இனிமே எல்லாமே ஸ்டார்ட் தான். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.